கேம்பெயினை திறக்கட்டுமா? அதுதான் தப்பாக பாடுபாரு. அது ஷாம்பெயின்னு சொன்னா அது கேம்பெயின் உங்கள் காதில் கேட்டு அதான் கேள்வி. ஆக்சுவலாக அஃபிஷியலாக இருக்கிறது கேம்பெயினை திறக்கட்டுமா? இல்லை, நான் ஷாம்பெயின்னு சொன்னேன். அது அது வந்து அடுத்த சரி. அப்போ அது வாய் தவறியே சொல்லாச்சு. மைக்கை கையில் எடுக்கட்டுமா? நாங்கள் பார்ட்டினாலே மைக்கை எடுத்து இசைஞானி பாட்டு பாடுறது தான் எங்களோட வழக்கமே. சரி. அப்போ கார் நம்பர் ஏன் சிஎம் சம் 2023 ஏதோ ஒன்று வருது. அது என்னது 2026 ஆர்டிஓவில் தான் குத்துங்க. அதாவது சொல்லலாம், ஏக்கர் கணக்கில் சொல்றது இருக்குல்ல. சரி, இது ஓகே. பார்ட்டி ஒன்றும் தொடங்கட்டுமா? ஓகே, பார்ட்டி வெங்கட் பிரபு பார்ட்டி. அது கேம்பெயின் இல்லை, ஷாம்பெயின் வச்சுக்கலாம். மைக்கை கையில் எடுக்கணுமா? பாட்டு பாடி ஜாலியாக ஃபன் பண்ணுறோம். ஆனால் அதுக்கே அந்த கார் நம்பரில் வரணுங்கிறது இல்லை. அது கரெக்டாக ஒரு 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 இன்சைடில் வைக்கிற ஒரு சின்ன சின்ன பொறிகள் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? நம்ம ஒரு படத்துக்குள்ளே வந்து ஒரு சின்ன சின்ன குறியீடுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் எங்களோட ஒரு ஆசையாக நான் வச்சது. அது அவர் கேட்கல, இது பண்ணல. நம்ம ஒரு ஃபேன்ஸுக்காக நம்ம ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்களோட ஆசையை அப்படி காட்டணும். அண்ணன் வரார் வழிவிடு, டைரக்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆர் படத்தில் வர்ற ஒரு பாட்டு. வாட் இஸ் தட்? ஆக்சுவலி வந்து ஒரு ஃபேன் செலிப்ரேஷனாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் அது அவரோட பாட்டு தான். அது அண்ணன் வரார் வழிவிடுங்கிறது அவரோட மாஸ்டரில் வந்து ஒரு சாங்கு. ட்ரெய்லரில் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு கொண்டு வந்துடணும் ஃபஸ்ட்லேருந்தே அப்படிங்கிறது ஒரு தாட் இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ அது ஒரு ட்ரெண்டு. இப்போ நீங்கள் ட்ரெய்லர்ஸ்லாம் இப்போ ஃபாரின் ட்ரெய்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து ஏன் நம்ம ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வரார் வழிவிடு. என்னோட அசிஸ்டன்ட் சொன்னாங்க, சார் எதுக்கு சார் அதெல்லாம் வேணாம் சார், போட்டு தான் ஆகணும், எனக்கு வேணும் அது அப்படின்னு சொல்லி. நான் இப்போது அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அது அரசியலாகவும் எடுத்துக்கலாம், ஏன்னா அவருக்கு இப்போ பொருந்தும் அது. இல்லை வந்து நம்ம ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம், அவரோட பாட்டை நம்ம போட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒரு இப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டைட்டில் மாதிரி தான். அது படத்துக்காகவும் எடுத்துக்கலாம், அவருக்காகவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இல்லை, எடுத்துக்கிறோம், வச்சது எதுக்குங்கிறது தான். இப்போ எப்படின்னா படத்தில் வந்து விசில் போடுன்னு ஒரு சாங் இருக்கு. அது வந்து பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அதிரடி கேள்விப்பட்டுமா இருக்கு. அது நீங்கள் வந்து வெங்கட் பிரபு பார்ட்டியாக நினச்சிங்கன்னா அந்த சரக்கு பார்ட்டியாக இருக்கும். நீங்கள் அரசியல் பார்ட்டியாக நினச்சிங்கன்னா அது தளபதி பார்ட்டியாக இருக்கும். கண்டிப்பாக அரசியல் படம் கிடையாது. இதில் எந்த இடத்துலையுமே வந்து நாங்கள் பெருசாக அரசியல் பேசலை. அதாவது வந்து நான் இப்போ மக்களுக்கு என்னுடைய கொள்கைகளை சொல்கிறதோ, ஏன்னா மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்காக இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான படம் கிடையாது. இது முற்றிலும் ஒரு பக்கா பொழுதுபோக்கான ஒரு 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 ஃபில்மாக தான் பண்ணியிருக்கோம். இது விஜய் சாரும் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை, இது வேணும்டா, இது மாதிரி இதோட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவரும் அவருக்கு என்ன கதை சொன்னோமோ அதுதான் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே இப்போ ஏன்னா வந்து இப்போ நம்ம படம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் வந்து ஷூட்டிங்லேருந்து தான் அவர் வந்து கட்சியை அனௌன்ஸ் பண்ணார். ஷூட்டிங்கில் இருந்தார் அன்னைக்கு, அங்கே இருந்தால் இருக்கப்போ தான் இது கட்சியை அனௌன்ஸ் பண்ணார். ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் அனௌன்ஸ் பண்ணார். பட் ஆனால் முதலே அரசியல் புரசலாக தெரியும் அவர் பாலிடிக்ஸ் வராங்கிறது. எங்களுக்கு எல்லாருக்குமே அரசியல் புரசலாக தெரியும். சும்மா நான் ஒரு சின்னதாக நான் எங்களுக்குள்ள அவருக்கு சீனில் கிடையாது, நான் வந்து ஒரு சின்னதாக பிரேம்ஜி சீனை வச்சு சும்மா ஒரு சின்ன ஃபன் ஒன்று பண்ணியிருப்பேன் நான். அது அவ்வளோதான். நான் சும்மா ஒரு அரசியல் பிரவேசத்தை பற்றி ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லியிருப்பேன் படத்தில். அது என்ஜாயபுளாக தான் இருக்கும், என்ஜாயபுளான ஒரு கமெண்ட்டாக தான் வந்து பிரேம்ஜி வச்சு சொல்லியிருப்பேன். என்கிட்ட சொல்லும் போதே வந்து அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 2 years பிரேக் எடுக்கிறேன் நம்ம படத்துக்கு அப்புறமா அப்படிங்கிறது தான் முன்னாடி சொன்னார். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு படம் பண்ணிவிட்டு அதோட ரிட்டையர் ஆக போகிறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம படம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஸோ அதனால் என்ன நினச்சேன்னா வந்து சரி இது ஒரு ஃபேர்வெல்லாக கொண்டாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சின்ன சின்ன குறியீடுகள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ஏன்னா அவரோட அரசியல் நம்மளோட என்ன பண்ண முடியும், விஷ் தான் பண்ண முடியும். நம்ம ஒரு விஷ் பண்ணி அனுப்புகிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அங்கங்கே, ஏன்னா படத்தில் எதுவும் அரசியல் பேசலை. அதனால் வந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கார் மேட்ரோ இருக்கட்டும், அந்த விசில் போடு சாங்கில் வர ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஒரு எங்களோட ஆசைக்காக நாங்கள் பண்ண சில பல விஷயங்கள் தான். சரி, அவர் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் படத்தில் நிறைய சொல்லியிருக்காரு. கத்தி மாதிரி படங்களாக இருக்கட்டும், எல்லாம் நிறைய படங்களில் வந்து நிறைய சோஷியல் சர்க்காரில் சொல்லியிருப்பார், நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பற்றி பேசியிருப்பாங்க, நிறைய இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் ஒரு பியூர் சினிமாவை தான் அவர் பார்த்தார். இது பியூர் சினிமா, இது வந்து இந்த படத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருக்கோமே தவிர எந்த இடத்துலையும் நம்ம வேறு எந்த ஒரு விஷயங்களும் நாங்கள் தொடலை இந்த படத்தில்.